மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். 45க்கு ஸ்டாலின் தலைமை கீழே போகாதுன்றது என்னோட கருத்தா நான் சொல்றேன். தாவேகாவுக்கு மைனஸ் நான் சொல்றேன். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்திருக்க கூடாது. தாவேகா வர்றவங்க யார் ஓட்டம் எடுப்பாங்கிறதா பார்க்கணும். எம்ஜிஆர் மலையாளி அப்படின்னா சீமான் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. மோடி அடிச்ச அடியில உங்களுக்கு திணறிட்டீங்க. நிர்மல்குமார் முதுவுக்கு பின்னாடி மிகப்பெரிய நட்சத்திர நடிகர் விஜய் ஒளிஞ்சுகிடுறாரு. காங்கிரஸ் நிற்கக்கூடிய 117 இடத்துலையும் விசில் சின்ன நிற்கும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே வருது. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி அப்படிங்கிறது ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த 4 முனையில எந்த பக்கம் களம் சாதகமா போயிட்டு இருக்கதா பாக்குறீங்க சார்? உங்களோட கருத்து கணிப்புப்படி என்ன? மக்களவை தேர்தல் போது நான் சொன்னேன், 4 முனை போட்டியில திமுக அணி 35 மக்களவை இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னேன். அவங்க 39 வெற்றி பெற்றுறாங்க. சில சந்தர்ப்ப சூழல் காரணமா போட்டி இருந்த ஒரு 4-5 தொகுதியிலையும் அவங்க பக்கமே தராசு தட்டு வெயிட்டேஜ் ஏறி போச்சு. 48 விழுக்காடு வாக்குகள் எடுப்பாங்கன்னு சொன்னேன். 47 விழுக்காடு வாக்குகள் எடுத்தாங்க. அவங்க கொங்கு பகுதியில சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கு பிறகு அதை பலப்படுத்தணுங்கிற அடிப்படையிலையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாயுடு, செங்குந்தர், அருந்ததியர், பறையர் போன்ற சமூக பூத்துகளில் கை சின்னம் திமுக கூட்டணி இளங்கோவனுக்கு 80 விழுக்காடு வாக்கு கிடைச்ச நிலைமையிலையும் செந்தில் பாலாஜி உள்ளாட்சி தேர்தலில் பண்ண ஆர்கனைசிங் ஒர்க்லையும் அவங்க 21 விட 5 விழுக்காடு வாக்குகள் கொங்கு மண்டலத்தில் உயர்ந்துட்டாங்க. அதே வேளையில் வன்னியர் மண்டலத்தில் அவங்க 5 விழுக்காடு வாக்குகள் குறைஞ்சாங்க. டோட்டலாக நான் அவங்களுக்கு சொன்னது 48 விழுக்காடு வாக்குகள், 47 விழுக்காடு வாக்குகள் வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் என்னுடைய கணிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சரியாகவே அமைஞ்சிட்டு. நம்பர் ஆஃப் சீட்டில் நான் சொன்னதை விட 4 சீட்டு அதிகம் வந்துட்டாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டில் நான் சொன்னதோட 1 விழுக்காடு குறைவாக வந்தாங்க. இந்த 1 விழுக்காடு குறைவுங்கிறது கூட எதிர்பாராத 2 சம்பவங்கள். ஒன்று, கேப்டன் விஜயகாந்த் தொடர்பான சிம்பதி ஃபேக்டர் அதிமுக அணிக்கு வாக்கு கூட்டினது. இன்னொன்று, வன்னியர்கள் வாக்கு ஒரு 5 விழுக்காடு அதிமுக அணிக்கு கூடினதும் ஒரு காரணம். ஸோ 8 விழுக்காடு வாக்கு நாம் தமிழர் சீமான் வருவார். நான் ஒருத்தன் தான் சொன்னேன். சுமன் ஸ்ரீராமன் ஐயா 2 விழுக்காடு சொன்னார். குபேந்திரன் 4 சொன்னார். இப்போ விஜய்க்கு பிராண்டிங் மாஸ்டரா இருக்கிறார் இல்லையா தம்பி ஜான் ஆரோக்கியசாமி, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன், ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு போடுவாங்க, சீமானுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, 4 விழுக்காடு கூட சீமான் வரமாட்டாரு, அதனாலதான் நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜயை கண்டஸ்ட் பண்ண வைக்கல, அது ராகுல் காந்திக்கு முன்னாடி விஜய் அடிபட்டு போவாருன்னு அவரு சொன்னாரு. ஆனா சீமான் 8 விழுக்காடு வந்தாரு. நான் 8 விழுக்காடு குறையாம மினிமம் வருவாருங்கிறத என் பதிவா சொன்னேன். பிஜேபி 15 விழுக்காடு என்டிஏ தாண்டுவாங்கன்னு சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி 3 நாடார் மெஜாரிட்டி உள்ள தொகுதிகளில் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். அதாவது சொன்னேன் கருத்துக்கள் மிகப்பெரிய அளவுல சரியா வந்தது. எடப்பாடியை 15 விழுக்காடு இடத்துக்குள்ள நான் நிறுத்துவேன்னு சொன்னேன். 3 நாடார் தொகுதிகளையும் டெபாசிட் இழக்க வைப்பேன்னு சொன்னேன். அதுல 3லயும் டெபாசிட் இழந்தது அதிமுக தெள்ள தெளிவா தெரியும். அதுல பஸ்லியான் செல்வாக்கான மீனவர் தலைவர், இன்னைக்கு மீனவர் மத்தியில ஒரு பிரதிநிதியா அவரோட வாழ்க்கை லட்சியம் நிறைவேற தன் வாழ்க்கைக்கு உழைச்சது, ஐயோ அனாதையா போயிடுவனே, ஒண்ணுமே இல்லாம போயிடுவனு அவர் அலர்ன சூழ்நிலையில இன்னைக்கு மத்திய அரசு அவர் அங்கீகரிச்சு ஒரு பெரிய ஒரு போஸ்டை அவருக்கு வழங்கியிருக்காங்க. மத்திய அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இதில் அவங்க பெரிய அளவில் இருக்காரு. அந்த அளவுக்கு மீனவர்கள் மத்தியில செல்வாக்கான ஒரு தலைவர். ரெட்டலைக்கு எங்களுக்கு பலன் இல்லைன்னு பறையர், செங்குந்தர், சாம்பவர், பரதவர் போன்ற பல சமூகங்கள் அந்த ரெட்டலையை புறக்கணிச்சதன் விளைவா அவரே ரெட்டலையில 4வது போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இதே நிலைமை மற்ற தூத்துக்குடி, திருநெல்வேலிக்குள்ளேயும் வந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா 15 விழுக்காடுக்குள்ள ஐயா எடப்பாடி பழனிசாமி நிறுத்துவோம்னு சொன்ன இதுல அது 20 விழுக்காடு
வரக்கூடிய அளவுக்கு வந்தது. இது நான் சொன்னதை விட 5 விழுக்காடு எடப்பாடி அதிகம். பழனிசாமி அதிகம் வந்துட்டார். எனிவே நான் என்னோட கணிப்பு நாளைக்கு கரெக்டா வரணுங்கிற அடிப்படையில தான் நான் கருத்தா சொல்லுவேன். இப்பவும் என் கணிப்பா நான் சொல்றது திமுக அணி ஆல்மோஸ்ட் இன்டாக்டா இருக்குங்கிறது தெரியுது. ஓகே. இன்னைக்கு 12ஆம் தேதி பட்ஜெட் எதிர்ப்பு கூட்டத்துல மதிமுக, காங்கிரஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டு தான் மத்திய நடுவண் அரசு பட்ஜெட்டுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. அப்ப அவங்க இன்டாக்டா இருக்கிறாங்க. ஓகே. திமுக அணி 45 விழுக்காடு வாக்குகளை 3 எலெக்ஷன்ல தாண்டி இருக்கிறாங்க. 2019 மக்களவை, 2021 சட்டமன்றம், 2024 நாடாளுமன்றம். ஸோ 45 விழுக்காடுங்கிறது அவங்களோட ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டு. ஓகே. 45க்கு ஸ்டாலின் தலைமை கீழே போகாதுங்கிறது என்னோட கருத்தா நான் சொல்றேன். ஓகே. சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் மக்களவை தேர்தல் நடந்தது. ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் 2024 மக்களவை தேர்தல் நடந்தது. குறிப்பா விளவங்கோடு சட்டமன்றத்துக்குள்ள நடந்த இடைத்தேர்தலில் சட்டமன்ற வேட்பாளர் தாரகை கற்பட்டுக்கு மக்களவை வேட்பாளரை விட அதிக வாக்குகள் கிடைச்சதுன்னு சொன்னா அது ஸ்டாலின் அரசுக்கு ஏழை எளிய மக்கள், பெண்கள் கொடுத்த அங்கீகாரமா தான் நான் வெளிப்படையாகவே பார்க்கிறேன். ஸோ இந்த அரசாங்கம் பாசிட்டிவ் ஓட்ஸை குறிப்பிடத்தக்க அளவு பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் போது 47 எடுத்தவங்க 45 தான் குறைய மாட்டாங்க. 45 அவங்களுக்குள்ள ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும்னு நான் கணிக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு அந்த கூட்டணி கொண்டு வந்தனால அந்த அண்ணாமலையை ஹீரோவா சொல்லக்கூடிய அந்த 18 விழுக்காடு வாக்குகள் எந்த அளவுக்கு இங்க டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது கேள்விக்குறியாதான் நான் பாக்குறேன். மேலும் அதுல 2.7 விழுக்காடு வாக்கெடுத்த தேமுதிக இன்னும் முடிவை எடுக்கல. சுமார் 1 விழுக்காடு வர வாக்கெடுத்த ஓபிஎஸ் இன்னும் முடிவை அறிவிக்கல. பாமகவுல அன்புமணி தான் பெரிய போல்ஸ், அதுல சந்தேகம் இல்லை. ராமதாஸும் ஒரு போல்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு கூட நீவாவடி ரோட்ல ராமதாஸ் சார்பா ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி இவங்க படத்தெல்லாம் போஸ்டர் ஒட்டி நிறைய பேர் வந்து நிறைய முகங்களை போட்டு ஒட்டியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. அன்புமணி தான் பெரிய பவர்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா முடிவு பண்ணிட்டாலும் கூட ராமதாஸுக்கும் கொஞ்சம் ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாரு. ஏன்னா ஜி.கே. மணி அண்ணன் பார்க்கும்போது எங்களுக்கு எதிராக பண்றீங்கன்னு ஏன்னே பண்றீங்கிற கேள்விகளை கேட்கிறாரு. நாம யதார்த்த சூழ்நிலை ஏன் சொல்றோம். அந்த வகையில என்டிஏ கூட்டணிக்குள்ள ராமதாஸால 1 விழுக்காடு ஓட்டாது குறைய வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ்ஆல 1 விழுக்காடு ஓட்டாது குறைய வாய்ப்பு இருக்கு. மீதி 41 ஸ்ட்ரென்த்ங்கிறது 39 ஆகுது. தேமுதிக இல்லைன்னா ஒரு 3 விழுக்காடு ஸ்ட்ரென்த் குறைய வாய்ப்பு இருக்கு, 36. அண்ணாமலை ஹீரோவா நினைச்சு உள்ள ஓட்டுகள் அது எடப்பாடி 24 மக்களவை தேர்தலில் மோடி பிரதமருங்கிறத ஏற்றுக்கிடாம வெளியேறினதாலையும் அண்ணாமலை நீக்கப்பட்டதுனாலையும் மீதி இருக்கக்கூடிய வாக்குலையும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் குறையதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் ஜாஸ்தி இருக்குது. அடுத்தபடியா சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி வராக்குது. இதுல எடப்பாடி பழனிசாமி 24 காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு கெடுதல்னு சொல்லி வாக்கள் எடுத்தார். அந்த நிலைப்பாட்டில இருந்து மாறி அவர் வந்து இன்னைக்கு பாஜக அணியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. முபாரக் அவர் கூட இருந்தாரு, அவர் ஒரு 1/2%. கிருஷ்ணசாமி அவர் கூட வரலாம் மீண்டும், அவர் ஒரு 1/2% எல்லாம் எடுத்தது நம்ம பார்த்தோம். இப்ப நிலைப்பாட்டில இருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறாரு. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள எடப்பாடி நிற்காதது எடப்பாடியை பாதிக்கும். மேலும் என்டிஏ 18 விழுக்காடு வாக்குகளும் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு மோடி பிரதமர் என்கிற அடிப்படையில அண்ணாமலை ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு எடுத்த வாக்குகள். இந்த வாக்காளர்களும் இந்துத்துவா இன்னொரு திராவிட கட்சிக்குள்ள அடிமையானதை ஏத்துக்கிடுவாங்களாங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியா நான் பாக்குறேன். நான் யதார்த்தமா சொன்னது நடந்துகிட்டு இருக்குங்கிறதா உண்மை. அதுல என்னோட கிரெடிபிலிட்டி ஆங்கில நான் மேலதான் நிற்கிறேன். நான் இதுவரை என்னோட கணிப்புப்படி ஈரோடு கிழக்கு கடும் போட்டினாங்க, நான் கிடையாது. 1 ஓட்டு ரெட்டையில எடுக்கிறதுக்கு 2 ஓட்டுக்கு மேல காங்கிரஸ் திமுக கூட்டணி எடுப்பாங்கன்னு சொன்னேன். சுமன் ஸ்ரீராமன் ஐயா சொன்னது தப்பு, என்னோட தம்பி அக்னீஸ்வரன் சொன்னது தப்பு, நான் சொன்னது அதுல சரியாச்சு. ஏன்னா நான் களத்தை கணிச்சிய கருத்துக்களை சொல்லக்கூடியவன். என்னோட ஆசைகள் வேறையா இருக்கலாம். மோடிக்கு இங்க நிறைய சீட்டு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா 35 சீட்டுக்கு மேல ஸ்டாலின் வருவாருன்னு என் கணிப்பு சொல்லும் போது அதைத்தான் நான் டிக்ளேர் பண்ணி சொன்னேன். அதே போல என்டிஏ நிற்காதது மைனஸ். என்டிஏக்காக எடப்பாடிக்காக என்ன விமர்சனம் பண்ணக்கூடியவங்க விமர்சனத்தை மதிக்கிறேன், நான் அந்த விமர்சனத்தையும் பார்க்கிறேன், மதிக்கிறேன். ஏன் எடப்பாடி பழனிசாமி கேண்டிடேட் நிற்காத போது விக்கிரவாண்டியில் நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் ஏன் நிற்கல?
இதற்கு தம்பி ரங்கராஜ் பாண்டியில இருந்து இவரு மற்றும் என்ன விமர்சிக்கூடிய தங்கராஜ் போன்ற சகோதரர்கள் இருந்து பல சகோதரர்கள் வந்து என்ன பதில் சொல்ல போறாங்க. ஆர்கே நகர்ல தமிழிசை பிரச்சனைக்குள்ள நிக்காம நோட்டாவு கீழே இந்துத்துவா போனதுல தானே தமிழ் தேசியம் எழும்பிச்சு. அதே மாதிரி விக்கிரவாண்டியில நின்னவங்க ஈரோடு கிழக்குல அண்ணாமலை மேல உள்ள கோபத்திலையும் கசப்புலையும் நிக்காததுல சீமான் எழும்பியிருக்கிறாரா இல்லையா? எழும்பியிருக்கிறார். இதுதானே உண்மை. சதவீத விகிதமா அதிகமாகி இருக்கு. அதுதானே உண்மை. அப்போ நான் இந்த உண்மையை சொல்லும் போது மோடி விசுவாசி தாழ்லிங்க நாடார்சியிடம் உண்மையை சொல்லக்கூடாதா? நான் உண்மைன்னு கருதுறத ஒரு அரசியல் விமர்சகரா ஆய்வாளரா சொல்றேன். அந்த வகையில இப்பவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலினுக்கு வந்து கலைஞர் மாதிரி எதிர்ப்பு இல்லாததுனால அவருக்குள்ள வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்குங்கிறது தான் என்னோட உண்மை. அதிமுக பாஜக கூட்டணி அது ஒரு பொருந்தா கூட்டணியா இருக்கிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் அதிகம். பட் 2வது இடம் எடப்பாடி தான் வருவார். 2வது இடம் எடப்பாடிக்கு இல்ல. 2வது இடத்துக்கு தான் இப்ப வந்து போட்டி ரொம்பவே அதிகமா இருக்கு. 2வது இடம் வந்து அதிமுக வருமா இல்லைன்னா தாவேகா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தாவேகாவுக்கு வந்து நிறைய மைனஸ் இருக்கு. இன்னைக்கு களம் அமையறதுக்கு முன்னாடி இஷ்யூஸ் மக்கள் மத்தியில வர்றதுக்கு முன்னாடி போலரைசேஷனுக்கு முன்னாடி தாவேகா பற்றி ரங்கராஜ் பாண்டே முதல்ல சொன்னாரு, இடமலம் கிஷோர் கே சாமி சொன்னாரு, நண்பர்கள் தான். துக்ளக் இதயா சொன்னாரு, ஏன் இந்தியா டுடே கூட தாவேகா பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனா திட்டமிட்டு சீமானா அவங்க மறைச்சிருக்காங்க. அது தவறு. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பட்சியை சேர்த்திருக்கோம். எல்லாரும் இது சொல்றாங்க. என்னோட பார்வையா தாவேகாவுக்கு மைனஸ் நான் சொல்றது, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்திருக்க கூடாது. கமல்ஹாசன் 39 கேண்டிடேட் போட்டார். நீங்க கமல்ஹாசனோட பலகீனமான ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா கேண்டிடேட் போடாம இருந்திருக்க கூடாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அப்ப அவங்களுக்கு 39 கேண்டிடேட் இல்ல. அப்ப யாரெல்லாம் இருந்தா, செங்கோட்டையும் வரல, ஆதவர்ஜுனா வரல, நிர்மல்குமார் வரல, சத்யபாமா வரல. அப்போ அன்னைக்கு வந்து உங்களுக்கு எம்பி டிக்கெட் வெயிட்ல யார் இருந்தாங்கன்னா ரொம்ப தேடி கண்டுபிடிக்க வேண்டிய லெவல்ல தான் எம்பி டிக்கெட் வெயிட்ல உங்கள்கிட்ட அன்னைக்கு கேண்டிடேட் இருந்தாங்க. ஸோ கேண்டிடேட் இல்லாத குறைக்கு நீங்க லெஸ் தான் கமல்ஹாசனா கேண்டிடேட் போடல. அடுத்து நீங்க வந்து விக்கிரவாண்டி இதுல கூட்டணி ஆட்சின்னு பேசியிருக்க கூடாது. களம் வர்றதுக்கு முன்னாடியே அரசியல் வியாபாரம், சந்தர்ப்பவாதம், கொள்கையற்ற கூட்டணிக்கு நீங்க போயிருக்க கூடாது. அது உங்களை வந்து மக்கள் மத்தியில அடிச்சிடும். 3வது நீங்க விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வந்திருக்கணும். அதுல வந்து போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். 4வது நீங்க ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வராதது தப்பு. அப்போ என்டிகேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படிங்கிறீங்களா? போட்டி 4 கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் நோட்டாவுக்கும் இருக்கும். 4 இதுக்கும் எல்லாருக்குமே தான் இருக்கும். என்டிகேக்கும் டிவிகே தான் போட்டி இருக்குன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் ஸ்டாலினையும் எடப்பாடி ரிக்வெஸ்ட் பண்ணி களத்தை விட்டு ஒதுங்க சொல்லணும். அப்படி தேர்தல் ஆணையம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் நினைச்சாலே என்டிகேக்கும் டிவிகேக்கும் போட்டி வைக்க முடியாது. இது அரசியல் புரியாம விவரம் இல்லாம பலரும் பேசுறதுதான் என்டிகேக்கும் டிவிகேக்கும் போட்டிங்கிறது. போட்டிங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அல்லது தெளிவா பேசணும்னா போட்டிங்கிறது திமுக அணிக்கு, அதிமுக அணிக்கு, நாம் தமிழருக்கு, புதுசா வரக்கூடிய என்டிகேக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய சுயேட்சைகளுக்கு, பெருசா இல்லை சுயேட்சைகள் என்றாலும் சுயேட்சைகளுக்கு, நோட்டாவுக்கு 6 முனை போட்டி. அதெல்லாம் நோட்டாவுக்குலாம் ரொம்ப குறைவாதான் ஓட்டு உள்ளோம். சோ போட்டின்னா 6 முனை போட்டி. இந்த 6 முனை போட்டிங்கிறது தாவேகாவை நீங்க ஒதுக்கி வச்சு பார்த்துட்டீங்கன்னா 5 முனை போட்டி. தாவேகா உள்ள வராங்க. அப்ப தாவேகா வர்றவங்க யார் ஓட்டம் எடுப்பாங்கிறதான் பார்க்கணும். அவங்க தாவேகா அன்னைக்கு குறி வைக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க புகழை வந்து எடப்பாடி கெடுத்துட்டாரு, அந்த புகழை இவரு தோல்வி வளையத்துல கொண்டு போயிட்டாருன்னு ஓபிஎஸும் மறைக்க பாக்குறாருன்னு செங்கோட்டைன்னு சொல்றது மூலமா தாவேகாவுக்கு இன்னைக்கு மக்கள் மத்தியில எடுத்திருக்கக்கூடிய ஒரே இஷ்யூ எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை எடப்பாடி மறைக்க பாக்குறாருங்கிறது தான். சோ அப்ப அவர் யாரு டார்கெட் வைக்கிறாருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி எடப்பாடியை தான் டார்கெட் பண்றாரு. இன்னொரு பக்கம் திமுக எதிர்ப்புனாலும் அது அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு. அதிமுக தான் பாதிப்பு. இல்ல இப்போ வந்து அதிமுகவோட ஓட்டுகளை வந்து சீமான் எடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுல இருந்தது. சோ அதையே தான் வந்து இப்போ தாவிகாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ சீமான் கிட்ட இருந்து ஏன் வாக்குகள் அங்க போகாது? அதுதான் அந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். சீமான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஊழல் பேருவில்லைன்னு சொல்றாரு. நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நீங்க சிறைக்கு போனவங்க ஊழல்வாதி தான். ஊழல்வாதி தானே. பெரும்பான்மை மக்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஊழல்வாதி தானே சொல்லுவாங்க. அப்ப சீமான் உண்மையே சொல்றாரு. சீமான் சென்னை கடற்கரை அழகு கிடக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதி எல்லாம் அகற்ற சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல ஜாதிவாரி கணக்கெடுப்ப
டாக்டர் ராமதாஸ் கேட்கிறாரு, ம். இப்போ எடப்பாடியும் புதுசா வந்து கேட்கிறாரு, கேக்குறாங்க. விஜயும் கேட்கிறாரு. சீமான் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் மலையாளி, மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா ம். அவருடைய ஜாதி எண்ணிக்கை என்ன தெரிஞ்சிரும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவர் நடத்தல. இதனால வன்னியர்கள் போராட்டத்தை ஒரு கோமாளித்தனமான போராட்டம் மட்டும் காட்டிட்டு போயிட்டாரு. ம். அது தவறு. இவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காததுனால வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள், ம். முத்தரையர், யாதவர், சுமுந்தர், விஸ்வகர்மார் போன்ற பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள், இன்னும் அதுல சேனை தலைவர், இளவாணியர், பல சமூகங்கள், செட்டியாறு, அது இதெல்லாம் பல சமூகங்கள், பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள், சமூக ரீதியா அரசியல் ரீதியா எழுச்சி அடையாம மலையாளி எம்ஜிஆர் பல தமிழ் சமூகங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாருன்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல எம்ஜிஆர் பண்ணது தவறுன்னு சீமான் சொல்றாரு. ஓகே. இல்ல எம்ஜிஆர் வந்து மலையாளி அப்படின்னா சீமான் யாரு அப்படின்னு கேக்குறேன். அந்த அது மாதிரி. நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே. சீமான் தெலுங்கர்னு பிரச்சாரம் பண்ணிக்கலாம், ம். கன்னடம் பிரச்சாரம் பண்ணிக்கலாம். அதை விஜய் சொல்லலாம், எடப்பாடி சொல்லலாம், ஸ்டாலின் சொல்லலாம், 3 பேரும் சொல்லலாம். ம். சாதாரணமா இருக்குன்னு சொல்றது அதுல எஃபெக்ட் வராது. ஓகே. எம்ஜிஆர் மலையாளின்னு சீமான் சொல்றாரு, ம். இல்ல எம்ஜிஆர் தமிழர்களின் தலைவர்னு விஜய் சொல்லலாம், தப்பு இல்ல. ம். விஜய் அப்படித்தான் வாராரு, ஓகே. எம்ஜிஆர் தான் எல்லாம்னு வாராரு. ம். சீமான் எம்ஜிஆர் மலையாளி, அவரு தமிழ் சமூகங்களுக்கு துரோகம் பண்ணாருன்னு வாராரு. ம். சீமான் எம்ஜிஆர் முல்லை பெரியார் உரிமையை மலையாளிகளுக்கு விட்டு கொடுத்தாருன்னு வராரு. ம். எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவர்களை கல்வி தந்தையாக்குனாருன்னு சீமான் சொல்றாரு. என் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை சிவாஜின்னு சொல்றாரு. ம். சிவாஜி ஒரு அரசியல் சக்தியா வேற யாரும் பேசி வரல. அப்பப்ப தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேசுவார். ம். சோ சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றாரு. ம். ஸ்டாலின் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மூலமா அருந்ததியர்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, கலைஞரை தெய்வமா வணங்குறாங்கன்னு அருந்ததியர் புறமொழியாளர்களை வந்து கன்சாலிடேட் பண்றாரு. ம். இதுல விஜய்க்கு என்ன நிலைப்பாடு? இல்ல இப்போ விஜய் வந்து கொள்கை இல்லாத கூட்டம், நிலைப்பாடு இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப நிறைய பேர் வந்து சொல்றதை நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஆனா அவங்களுக்குன்னு தனியா ஒரு கொள்கை எடுத்து வச்சுட்டு தானே அவங்க வந்திருக்காங்க. இந்த கொள்கை தலைவர்கள் ஆரம்பிக்கும் போது எல்லாமே சொல்லி தானே கொள்கை ஆரம்பிச்சிருக்காங்க. தலைவர்கள் சொல்லலாம், கொள்கை என்னன்னு சொல்லலாம். ம். இல்ல அவங்க கட்சியில வந்து அதுக்குன்னு தனித்தனியா ஒரு அணி இருக்கு அப்படிங்கறது அவங்களோட விளக்கமா இருக்கு இதுக்கு. பட்ஜெட்டை பற்றி விஜய் கருத்து சொல்லாதது அவரோட பலகீனம். மோடியை எதிர்த்து கருத்து சொல்றதுக்கு அவர் அச்சப்படுறாரு நான் சொல்றேன். ஓகே. பட்ஜெட் பற்றி கருத்து சொல்றது எவ்வளவோ விஷயங்களை பற்றி அவர் கருத்து சொல்லியிருக்காரு இல்லையா? ம். பட்ஜெட் என்ன சின்ன விஷயமா நாட்டுல? ம். பட்ஜெட்டை பற்றி தான் சீமான் கருத்து சொல்லியிருக்காரு, எடப்பாடி கருத்து சொல்லியிருக்காரு, வரவேற்றிருக்காரு, ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, திருமா சொல்லியிருக்கிறாரு, எல்லாருமே பிரேமலதா மேயர் சொல்லியிருக்கிறாங்க யானை பரிசுக்கு சோழ பொரின்னு. ம். அவங்க திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றதுனால அதை சொல்லியிருக்காங்க. அப்போ விஜய் பட்ஜெட்டை பற்றி சொன்னாதானே நம்ம அது மதிப்பு கொடுக்க முடியும். ம். நிர்மல்குமாரை விட்டு பேசுறது வந்து ஒரு தப்பிக்கும் வழி தானே. ஓகே. இல்ல அவங்க இந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாவே ஒரு விளக்கமாவே கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பட்ஜெட் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் வாசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து நிதியமைச்சர் அப்படின்னு இருக்காங்க. சோ அதே மாதிரி எங்களோட கட்சிக்குள்ளேயுமே நாங்க அதுக்காக நிர்மல்குமாரை வந்து இது பண்ணியிருக்கோம், நியமனம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் பேர்ல அந்த அறிக்கை வந்துட்டா என்ன, இதோட பெரிய கவரேஜ் கிடைக்குமா கிடைக்காதா? ம். உங்களுக்கு ஜனநாயகம் படத்தை மோடி முட்டுக்கட்டை போட்டதுனால, சென்சார் முட்டுக்கட்டை போட்டதுனால பட்ஜெட்டை பற்றி மோடிக்கு எதிராக விஜய் சொன்னாருன்னா ஜனநாயகம் படம் பாதிக்கப்படுமோன்னு நீங்க அச்சப்படுறீங்க, சுயநலமா செயல்படுறீங்க. சென்சார் போர்டுக்கு எதிராக ஸ்டாலின் கருத்து சொல்லிட்டாரு, ராகுல் கருத்து சொல்லிட்டாரு, விஜய் ஏன் கருத்து சொல்லல? அதுக்குன்னு ஆள் இல்லையா உங்ககிட்ட? நான் நேற்று தான் கேட்கிறேன் விஜய் ஒரு வாரத்துல. நீங்க நடிக்கிறீங்க, நீங்க ஊரை ஏமாத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க, அது நியாயம் இல்லை. நீங்க வந்து ராகுல் ஓட்சோரி அஜிடேஷன்ல கைது பண்ணப்பட்ட போது முத தமிழ்நாட்டுல இருந்து எக்ஸலத்துல பதிவிட்டவங்க நீங்க. ராகுல் கைதை விட பட்ஜெட் என்ன குறைஞ்சதா? அப்ப அதை நிர்மல்குமாரை வச்சு பதிவு பண்ணல அன்னைக்கு? ஏங்க அதுக்கு அன்னைக்கு அதுக்குன்னு ஆள் இல்லையா உங்களுக்கு? விஜயே தான் வந்து பதிவு பண்ணணுமா ராகுலுக்கு ஆதரவா? நீங்க எதிர்பார்த்தீங்க. அதோட பின் விளைவு மோடி உங்களை சாத்த ஆரம்பிச்சிட்டாரு. சிபிஐ கேஸு, ஐடி மேட்டர்ல நீங்க 1.5 கோடி அபதாரம் கட்டலைங்கிறது, நீங்க 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்னு கனவு கண்ட சூழ்நிலையில படம் 1 மாசம் ஆகி ரிலீஸ் ஆக முடியல. அப்போ இந்த நெருக்கடி உங்களுக்கு சசிகலா மாதிரி உங்களை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மீண்டும் சசிகலா மாதிரி நீங்க மோடி எதிர்க்காமலே ஒரு தாஜா பண்ற ஒரு வேலையை நீங்க பண்றீங்க. அதுக்கு நிர்மலா சீதாராமன் மாதிரி எங்களுக்கு ஆள் இருக்கு அதற்குன்னு நொண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்குன்னு ஆட தெரியாதவன் மேடை கோணல்னு சொன்ன மாதிரி
ஒரு சப்ப காரணங்களை, இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரிப்பட்ட காரணங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மை நிலைமை, பட்ஜெட்டை எதிர்த்து நீங்க பேசினா மோடி இன்னும் உங்களை நச்சு எடுத்துருவாரோங்கிற அச்சம் உங்களுக்கு இருக்கு. அந்த அச்சத்தின் காரணமாட்டு நீங்க பேசல. இன்னும் சொல்றேன், நீங்க ராகுல் காந்தி கைதை கண்டிச்சு அறிக்கை விட்டவங்க, நீங்க நேஷனல் ஹெரால்டு விஷயத்துல ராகுலுக்கும் சோனியாவும் கிடைச்ச ரிலீஃபை ஸ்டாலின் வரவேற்று அறிக்கை விடுறாரு. நீங்க ஏன் பேசல? நான் சொல்றேன், மோடிக்கு பயந்து பேசலங்கிறேன். நீங்க பாராளுமன்ற விஷயத்துல எக்ஸலத்துல ஸ்டாலின் பதிவிடுறாரு, நீங்க ஏன் பதிவிடல? மோடிக்கு பயந்து பதிவிடல நான் சொல்றேன். நீங்க ஜெயலலிதா கிட்ட தலைவருக்காக கைகட்டி நின்னீங்க, மோடி கிட்ட அப்படி கைகட்டி நிக்கல. அதே வேளையில கையை ஓங்குறதுக்கும் தயார் இல்லை நீங்க. இதுதான் உண்மை நிலைமை. இதுல நீங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் உண்மையை மறைக்க முடியாது. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியாது. இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்க முடியாது. நீங்க பட்ஜெட்டை விஜயா எதுக்கலன்னா, விஜய் எதிர்த்தா ஆல் இண்டியா நியூஸ், உடனே அது மோடி பார்வைக்கு போகும். அதே வேளையில கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. இங்க சாதாரண ஏழை எளிய ரசிகன் மத்தியில விஜய் எதிர்க்கலன்னு சொல்லும் போது விஜய் கோழை ஆயிட்டாரு, சல்க் ஆயிட்டாரு, விழுந்துட்டாரு, படுத்தே விட்டானையான்னு சாட்டை துறைமுருகன் எல்லாம் போட்டு விளாசுவாங்கன்னு சொல்லும் போது, ஒரு நிர்மல்குமாரை வச்சு ஒரு பட்ஜெட்டை நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு வேலையை நீங்க செய்றீங்க. உண்மை நிலைமை, நீங்க மோடி அடிச்ச அடியில உங்களுக்கு திணறிட்டீங்க. விசில் சின்னம் கிடைச்சுன்னா எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, 234 சின்னம் வரும்னு சொன்னவங்க எல்லாம் எங்கன்னு கேட்குறீங்க. உண்மைதான், சின்னத்தை வாங்கினது ஆதவர்ஜனாவின் சாதனை. ஆனா 117 காங்கிரஸ், 117 தாவேக்கான ஒரு கூட்டணி வச்சா கூட காங்கிரஸ் நிற்கக்கூடிய 117 இடத்துலையும் விசில் சின்னம் நிற்கும். விசில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் சின்னம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பட்ஜெட்டுக்கு எதிரான போராட்டம் விஜயின் முகத்திரையை கழிச்சு காட்டுது. பட்ஜெட்டை பற்றி எதிர்க்க முடியாம உப்புக்கு சப்பானியா ஏனோ தானோன்னு நிர்மல்குமாரை வச்சு ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிடுறீங்க. நிர்மல்குமார் முதுகுக்கு பின்னாடி மிகப்பெரிய நட்சத்திர நடிகர் விஜய் ஒளிஞ்சுக்கிடுறாரு. இன்னைக்கு திமுக அணி பட்ஜெட்டுக்கு எதிராக களத்துக்குள்ள வந்து போராடுறாங்க. அப்போ உங்க மத்திய அரசு எதிர்ப்பென்ன, திமுகவின் மத்திய அரசு எதிர்ப்பென்ன? சோ திமுக செயலளவுல மத்திய அரசுக்கு எதிராக இருக்காங்கல்ல. அப்போ உங்கள்கிட்ட வந்து இரட்டை வேடம் இருக்குது. ஒரு பாஜக எதிர்ப்பாளர்கள் உங்களை நம்ப முடியாத ஒரு நம்பகத்தன்மையற்ற அரசியலை நீங்க பண்றீங்க. பொறுமையா என்னோட கருத்துக்களை கேட்ட உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி சார்.